வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் சூப்பரான முட்டை பிரியாணி தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு பிரியாணி யாருமே சாப்பிட்ருக்க முடியாதுங்கிற லெவலில் அப்படி தான் இருக்க போகுது. 10 நாளைக்கு முன்னாடி நான் இந்த பிரியாணி செஞ்சேன். எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டேஸ்டியாக, செமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அதை தான் செய்ய போகிறேன். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு பிரியாணி மசாலா நாம் ரெடி பண்ணிக்கலாம். பெரிய பட்டையாக ஒரு பட்டை, 4 கிராம்பு, 3 அன்னாச்சிப்பூ, 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம். இப்போ இதை அப்படியே போட்டுட்டு நல்லா வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் ஆயில் விட்டு இதில் நான் ஒரு 6 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இதை வறுத்து இதையும் பவுடர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நைஸாக கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம், இதை பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அழகாக பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்படி நாம் வறுத்து போடுறது இது நம்மளோட சாய்ஸ் தான். உங்களுக்கு விருப்பம்னா போடலாம், இல்லைனா தேவையில்லை. ஆனால் இது போட்டால் நல்லா வாசமாக டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி முந்திரி நாம் நெய்யில் வறுத்து முழுசாக சேர்த்துக்கிடுவோம். அது என்ன செய்கிறாங்கன்னா, சும்மானா குழந்தைங்க சாப்பிட்றாங்க. வறுத்து சாதத்தில் சேர்த்தோம் அப்படிங்கையில் அதை தூக்கி போட்டுடுறாங்க. அவங்களுக்கு அவ்வளோவா அந்த டேஸ்ட்டு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த முந்திரியை வறுத்துட்டு பவுடர் பண்ணி போட்டுக்கிறேன். இதுவும் உங்களோட சாய்ஸ் தான், ஓகேவா? எதையும் நான் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே அம்மியிலேயே தான் பவுடர் பண்ணிக்க போகிறேன். அழகாக பவுடர் பண்ணியாச்சு. அடுத்ததாக முந்திரியை பவுடர் பண்ணிக்கலாம். இதையும் பவுடர் பண்ணியாச்சு. ஓகே. அடுத்தது 2 ஸ்பூன் ஆயில் விட்டதும், ஆயில் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சால்ட், இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துட்டு, இந்த முட்டை இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், நல்லா கீறி வச்சுருக்கேன். இதே மாதிரி ஒரு 3 இடத்துல இல்லைன்னா 4 இடத்துல எல்லா முட்டையவும் கீறி இந்த மசாலாவில் போட்டுக்கலாம். நான் 6 முட்டை வேக வச்சு தோலை ஓட்டெல்லாம் உடைச்சி எடுத்துட்டு அப்படி எடுத்துருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா வறுத்தாச்சு. இனி நாம் குக்கரை அடுப்பில் வச்சு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது நல்லா ஹீட் ஆனதும் 1 குழிக்கரண்டி ஆயில் ஊற்றிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நைஸாக கட் பண்ணது, இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதும் இது நட்டலை ஒரு பிடி மல்லித்தலை, இதையும் நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதும் பெரிய தக்காளியாக 2 தக்காளி நைஸாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நாம் வறுத்து பவுடர் பண்ண பிரியாணி மசாலாவை போட்டுக்கலாம். அடுத்தது இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், இதை லைட்டாக வதக்கிடலாம். வதக்கும் போதே நல்லா கமன்னு அந்த பிரியாணி மசாலா செம்ம வாசனையாக இருக்குது. இப்போ இதில் 2 கப்பு அரிசி ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை போட்டுக்கலாம். நான் எடுத்தது பொன்னி அரிசி. 2 கப்புக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு நாம் 1 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். எல்லோரும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இந்த பொடியெல்லாம் போட்ட உடனே தயிர் ஊற்றுவாங்க. ஆனால் நான் லாஸ்ட்டாக தான் ஊற்றுவேன். நீங்கள் அது மாதிரி பயப்படாமல் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ வாசமாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நான் செஞ்சதுனால தான் சொல்கிறேன். 1 கப்பு தயிர் ஊற்றிக்கலாம். புளிக்காத தயிர், லைட்டாக தான் புளிச்சிருக்கும், ரொம்ப புளிக்கக்கூடாது.
இப்போ நாம் இதில் மசாலாக்குள்ளே வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா முட்டை, இந்த முட்டையெல்லாம் எடுத்து அழகாக இது மேலே வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, வறுத்து பவுடர் பண்ண முந்திரி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நாம் இதில் போட்டுக்கலாம். என்னாகுமோ ஏதாகுமோன்னு பயப்பட வேண்டாம், சூப்பராக இருக்கும். நான் செஞ்சதுனால தான் சொல்கிறேன். எல்லாருமே ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருக்குன்னு சொன்னதுனால தான் நான் வந்து செய்கிறேன். 10 நாளைக்கு முன்னால் தான் இந்த பிரியாணி செஞ்சேன். எல்லோரும் சூப்பராக இருக்குன்னாங்க. இப்போ அதே தான் திரும்ப செய்கிறேன் இன்றைக்கி. இது நல்லா கொதி வந்ததும் அதுக்கு பிறகு நாம் குக்கரை மூடிடலாம். மூடிட்டு விசில் போட்டுடலாம். இதுக்கு 4 விசில் வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். கேஸ் விட்டுருச்சு, எடுத்துடலாம். ஆஹா, நல்ல ஒரு மனம். வாவ், நல்லா உதிரியாக இருக்குது. சூப்பராக வந்துருச்சு. முட்டையெல்லாம் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ இது மேலே நாம் வறுத்து வச்ச இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ நாம் டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. எல்லாமே செம்மையாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.